ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவளம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, மாறாததெல்லாம் மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எது மாறாமல் இருக்கிறது, எது மாற்றத்தை காண முடியாமல் இருக்கிறது, எது தடுமாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மாறாததெல்லாம் மாறணுமா? நம்ம 2 காரியத்தை செய்யணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன 2 காரியத்தை செய்யணும்? மார்க்கு 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறாக, அன்றைக்கு சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி ஆண்டவர் சீசரிடத்தில் கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. அந்த தகப்பனே இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறான், நம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமல் போய்விட்டு. எனவே சீசர்கள் அவமானப்பட்டார்கள், அசிங்கப்பட்டார்கள். இதே போல தான் சில சமயத்தில் நம்ம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிகிறதை போல இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட சீசர்களை பார்த்து விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று சொல்லி ஆண்டவர் கட்டிந்து கொண்டு பேசுகிறார். ஆண்டவருடைய கோபத்திற்கு மேலானார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர்கிட்ட வந்து தனித்து வந்து சீசர்கள், அதே மார்க் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் தனித்து வந்து இயேசுவிடத்தில் கேட்டார்களாம், ஏன் ஆண்டவர் எங்களால் கூடாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரகசியத்தை கேட்கும் பொழுது தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஜெபமும் உபவாசத்தினாலும் அன்றி போகாதுன்னு சொல்லுகிறார். மாறாததெல்லாம் மாறணுமா என்று சொன்னால் நம்ம ஜெபமும் வேணும், உபவாசமும் வேணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி அநேகர் உபவாச ஜெபத்திற்கே வருகிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் இருக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட கடமைக்காக போகிறார்களே தவிர அது ஆண்டவர் பேசணும்னு சொல்லி உபவாசத்தோடு கூட போகிறது கிடையாது. ஜெப வாழ்க்கை சுத்தமாக கிடையாது. ஜெபமும் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, அது மாத்திரமல்ல உபவாசமும் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. இதனால தான் எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் காணாதபடி காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில சமயத்தில் சில கடினமான அதிகாரிகள் இருக்கிறார்களா, ரட்சிக்கப்படாத கடினமான கணவனாராக இருக்கிறாரா, கடினமான பெற்றோராக இருக்கிறார்களா? இப்படி கடினமான மனமுடையவர்களை மனசை மாற்றுகிறது ஜெபமும் உபவாசம்தான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? நீங்களுடைய இருதயத்தில் ஆணித்தரமாய் மாற்றி என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். சில மனுஷனுடைய மனசை மாற்றணும், ஜெபம் பண்ணணும். சில மனுஷனுடைய மனசை மாற்றுறது அவர் தான். சில அதிகாரியுடைய மனசை மாற்றுறது அதுதான். சில மனுஷன் தீர்மானம் எடுத்திருக்கிறானா, நமக்கு தீமை செய்யணும்னு தீர்மானம் செய்கிறானா, நமக்கு விரோதமாக எழும்பி நிற்க தீர்மானம் எடுக்கிறார்களா? எப்பேற்பட்ட தீர்மானத்தையும் மாற்றுகிறது ஜெபமும் உபவாசம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே போல் ஒரு முடிவு, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான முடிவு வரணுமா, நன்மையான முடிவு வரணுமா, எதை எதிர்பார்க்கிறீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கணுமா? இந்த 2 செய்யுங்கள். ஜெபமும் உபவாசமும் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாறாததெல்லாம் மாறும்னு பரிசுத்த ஆவியானவர் திருவளம் பற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் இந்த காரியத்தில் நானே போராடி பார்த்துட்டேன், முடியலை, சீசர்களை போல் அவமானப்பட்டுட்டேன், அசிங்கப்பட்டுட்டேன், தேவ கோபத்துக்கு ஆளாயிட்டேன். அன்னைக்கு ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு தீர்மானம் பண்ணுறேன், செய்து பாருங்க. நிச்சயமாய் மனசு மாற்றத்தை தருவார். தீர்மானத்திலிருந்து ஒரு மாற்றத்தை தருவார், நல்ல முடிவுகளை தருவார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க, மாறாததெல்லாம் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.